அனைவருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ரிதன்யா பதிப்பகம் தான் வந்து இது வெளியிடுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கலைச்சொற்களில் பார்த்தீங்களா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா 6வது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 7வது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு, அடுத்து 9ஆம் வகுப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு. இதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து புக் வைஸ் வந்து அப்படியே ஒரே இடத்துல கோர்வையாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதில் 6ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சொலி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி, இன்டர்நெட்னா இணையம், வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல், சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, டச் ஸ்க்ரீன்னா தொடுதுறை, ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல், ஆப்னா செயலி, வாட்ஸ்அப்னா புலனும், இமெயில்னா மின்னஞ்சல், கான்டினென்ட் அப்படின்னா கண்டம், மிக்ரேஷன் அப்படின்னா வலசை, கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, சாங்சுவரி அப்படின்னா புகலிடம், வெதர் அப்படின்னா வானிலை, கிராவிடேஷனல் ஃபீல்டுனா புவியீர்ப்பு புலம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீதிறன் கணினி, சேட்டலைட்னா செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு, எஜுகேஷன் அப்படின்னா கல்வி, பிரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலைப்பள்ளி, லைப்ரரி அப்படின்னா நூலகம், எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, லிஃப்ட்னா மின் தூக்கி, கம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு, இ லைப்ரரினா மின் நூலகம், இ புக்குனா மின் நூல், இ மேகசைன்னா மின் இதழ்கள், வெல்கம்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ்னா சிற்பங்கள், சிப்ஸ்னா சில்லுகள், மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி, கம்யூனிட்டினா பண்டம், பாரிஸ்னா பயணப்படகுகள், ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம், கன்சியூமர்னா நுகர்வோர், வயோஜனா கடற்பயணம், என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம், மெர்ச்சன்ட்னா வணிகர், பேட்ரியோட்டிசம்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர்னா இலக்கியம், ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு, ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம், மெர்சி அப்படின்னா கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்து நோபல் பரிசு அப்படின்னா நோபல் பரிசு தான், லாரி அப்படின்னா சரக்குந்து. ஸோ இது வரைக்கும் 6வது புக்கு ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் கலைச்சலுக்கு ஸ்கூல் புக்கில் 6வது புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் வெளியே போய் அவுட் ஆஃப் சோர்ஸு படிக்கலாம். நன்றி, வணக்கம்.